Dear aspirants, welcome to Exams Meet Academy. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸு 15/4/2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா நம்ம டே கரண்ட் அஃபேர்ஸும் போடுறோம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதுவும் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே கரண்ட் அஃபேர்ஸும் வந்துடும். ஏப்ரல்லேருந்தே போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஏப்ரல் 1 கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஸ் பர் த 2026 எலக்டரல் ரோல் ஹவு மெனி எலிஜிபிள் ஓட்டர்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. அதாவது 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,67,00,000 அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது என்னைக்கு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 பிப்ரவரியினுடைய டேட்டா. 23 பிப்ரவரி. சரிங்களா? அது இல்லாமல் இந்த எலெக்ஷன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதில் இன்னும் சில டேட்டாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. என்னன்னா எவ்வளோ பேர் வாக்காளர் பட்டியலேருந்து இது ஒரு நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டேட்டா பார்த்துக்கணும் அப்படின்னா அது வந்து 70 லட்சம். சரிங்களா? 70 லட்சம் பேரை வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் நீக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்காளர் உள்ள தொகுதி எது அப்படின்றது நம்மளுக்கு முன்னாலேயே தெரியும், சோழிங்கநல்லூர். அதே போல் குறைவான வாக்காளர் தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள ஹார்பர் தொகுதி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் முக்கியமானது. அடுத்தது தொலைத்தொடர்பு சார்ந்த நிதி மோசடிகளை தடுப்பதற்கு 2026 ஏப்ரல் 15 அன்று செபியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்த அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். இன்னும் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து என்னன்னா நிதி மோசடிகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 131/2026 வந்து என்னன்னா எதை முதன்மையாக நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரை மற்றும் மக்களவை இடங்கள் அதிகரிப்பு. சரிங்களா? இது இப்போ உள்ள வந்து என்னன்னா மக்களவையில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 543 இருக்குது. இதில் வந்து என்னன்னா பெண்களுக்கு ஒரு 33% கொடுப்பாங்க. ஸோ அந்த 33% அப்படின்றது எவ்வளோ வரும் அப்படின்னா 773 வரும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 816 வரும். 816லேருந்து 850 வரை உயரலாம் அப்படின்றதுக்கான ஒரு சட்டத்திருத்தம் இது. சரிங்களா? அடுத்ததாக டஸ்ட்லிங்க் 2026 என்ற 7வது கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே இது வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சி போன்ற இதெல்லாம் அதிகமாக கேட்கறது ரேராக தான் கேட்பாங்க. மற்றபடி இந்த எஸ்எஸ்சி ரயில்வே இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து என்னென்னா ஆராய்ச்சி தரவுகளை இந்திய மொழிகளில் எளிமைப்படுத்த சாரல் ஏஐ தளத்தை உருவாக்கிய அமைப்பு எது? விச் ஆர்கனைசேஷன் இஸ் டெவலப்பிங் சாரல் ஏஐ டு கன்வெர்ட் ரிசர்ச் இன்டு சிம்பிளிஃபைடு கண்டென்ட் இன் இந்தியன் லாங்குவேஜ்? இது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை. சரிங்களா? அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இது மொத்தம் எத்தனை மொழிகளில் இருக்க தரவுகளை வந்து என்னன்னா எளிமைப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் இதை வந்து எளிமைப்படுத்தும். அடுத்ததாக அதிக பாடல்களை பாடியதற்காக கின்ன சாதனை படைத்த பாடகர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தன்னுடைய 92வது வயதில் இறந்த ஆஷா போன்ஸ்லே. சரிங்களா? அடுத்தது 2026 ஏப்ரலில் அர்ஜென்டினாவில் லித்தியம் ஆய்வுக்காக சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற இந்திய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுனில் பதேஜ் இந்தியா லிமிடெட். சரிங்களா? இந்த லித்தியம் வந்து என்னன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லை,
இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. சரிங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் லித்தியம் ரிசோர்ஸஸ் கிடைக்குது அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். சில மாதங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா யாருமே அது ஏலத்திலே எடுக்கலன்றது நியூஸ் பேப்பர்னுடைய ஒரு ஹெட்லைன்ஸாக கூட இருந்துச்சு. அதனால் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக 2026 முதல் பிரிக்ஸ் சுகாதார பணிக்குழு கூட்டத்தை நடத்திய நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. அதே போல் ஏப்ரல் 15, 2026 அன்று பீகார் முதல்வராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாம்ராட் சௌத்ரி. சரிங்களா? நிதிஷ்குமார் வந்து இதுக்கு முன்னால் இருந்தார், இப்போ ஒரு ராஜ்யசபா போயிட்டாரு. ஸோ அடுத்தது இவர் தான் இருக்கார், சாம்ராட் சௌத்ரி. இவர் பாஜகவை சார்ந்தவர். அடுத்தது 2026 ஏப்ரல் 17, 18 தேதிகளில் எத்தனை நகரங்களில் நாரி சக்தி வந்தன் ஓட்டம் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7. மொத்தம் 17, 18க்கு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத். சரிங்களா? ஸோ விக்ஷித் பாரத், முன்னேறிய இந்தியா 2047 இந்தியா முன்னேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வளர்ந்த இந்தியாவில் பெண்களுடைய பங்களிப்பை போற்றும் விதமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இது ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது நாரி சக்தி வந்தன் அபியான் நாரி சக்தி வந்தன் ரன் அப்படிங்கிறது. அடுத்தது ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசத்திற்கு இடையிலான எந்த நதிநீர் தகராறு காரணமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வம்சதாரா நதி. இது சமீபத்தில் தான் இது வந்து என்னன்னா ஒரு இதாக வந்துச்சு, இது ஒரு ஹியரிங் கூட வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது ஏப்ரல் 15ஆம் நாள் எந்த மாநிலம் வந்து என்னன்னா உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் தன்னுடைய மாநில நாளை கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். சரிங்களா? இமாச்சல பிரதேசம் 1970 உருவானது. இந்தியாவில் உருவான 18வது மாநிலம் அதுதான். இந்த வருஷம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ சமீப காலகட்டங்களில் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த ஸ்டேட் உருவாச்சு அப்படின்ற குரோனாலஜி எல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக சமீபத்தில் எல்ஐசி அதனுடைய எந்த வாடிக்கையாளர்களுடைய தன்னுடைய வாடிக்கையாளர்களுடைய சேவையை மேம்படுத்துவதற்காக எந்த செயலியை வந்து என்னன்னா நிறுவி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மை எல்ஐசி மற்றும் சூப்பர் சேல்ஸ் சாதி அப்படின்றதுதான். சரிங்களா? அடுத்தது மார்ச் 2026 இந்தியாவின் மிக மாசுபட்ட நகரமாக எது தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா குருகிராம். ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் டெல்லின்னு சொல்லுவாங்க, அப்புறம் மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிட்டு இருக்கும். ஸோ அதனால இது அப்பத்துக்கு எது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1வது சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டம் இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்தியாவினுடைய தேர்தல் நடத்தப்படுறதுக்கு என்னென்னலாம் தொழில்நுட்பங்கள் இருக்குது, தேர்தல் நடத்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள்ல இருக்குது, என்னென்ன நடவடிக்கை இருக்குது, என்ன மக்களுடைய பங்களிப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு சர்வதேசிய பார்வையாளர்களை அனுமதிக்கக்கூடிய அந்த திட்டம் தான் வந்து என்னன்னா சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டம். அடுத்ததாக கீட்ரூடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கீட்ரூடா அப்படின்றது எந்த நோய்க்கான மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சர். சரிங்களா? இது எதுக்காக நம்ம வந்து இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இதனுடைய எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இந்த கீட்ரூடாவுடைய எஃபிஷியன்சி இது வந்து என்னன்னா லங் கேன்சருக்கு, அதுக்கப்புறமேல்ட்டு லுக்கமேனியா, ரத்த புற்றுநோய் எல்லாத்துக்குமே இது வந்து என்னன்னா என்னுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது சமூக சுகாதார அதிகாரிகளுக்கான பணிப்பாய்வுகளை வலுப்படுத்த உதவும் செயலி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா CHO செயலி. சரிங்களா? கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் ஃப்ளோ ஆப்.
அடுத்து உமேனியா இனிஷியேட்டிவ் அப்படின்றது, உமேனியா முன்முயற்சி அப்படின்றது எந்த தளத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசனுடைய மின் சந்தை. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா 2020லயே இந்த திட்டம் போட்டாங்க. இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் அவர்கள் வந்து என்னன்னா தொழில் தொடங்குவதற்கும், அந்த தொழில் தொடங்குறதுக்கு அவங்களுக்கான பயிற்சிகள், அதுக்கான நிதி உதவி, அதை சந்தைப்படுத்துறது, இதை எல்லாத்தையும் தீர்க்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உமேனியா தளம். இது எதுக்கு இப்ப பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,10,000க்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோர் எல்லாமே வந்து என்னன்னா, தங்களுடைய நிறுவனங்கள்ல பதிவு செஞ்சு இப்ப அது சாதனையாயிருக்கு. அதனால இத பார்க்குறோம். அடுத்ததாக ஏப்ரல் 15 அன்று எல்லை சாலைகள் அமைப்பின் கீழ் எந்த திட்டம் தன்னுடைய 47வது தொடக்க நாளை கொண்டாடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் சேத்தக். இது எதுவும் இல்ல. பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் நார்த் குஜராத்தில் இருக்கக்கூடிய சாலைகளில் போட்டு இந்த திட்டம் வந்து அதை தான் சொல்லுது. அதாவது எல்லையோரங்களில் நார்த்து குஜராத்து, ராஜஸ்தான், பஞ்சாப் இதில் இருக்கக்கூடிய சாலைகள்லாம் போட்டு அதை மேம்படுத்துகிற அந்த திட்டம் தான் வந்து ப்ராஜெக்ட் சேத்தக். அடுத்ததாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறையினுடைய முதன்மை தலைமை ஆணையராக சமீபத்தில் பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுனில் வாஜ்பாய். இதுவும் வந்து என்னன்னா டிஎன்பிஎஸ்எல்லாம் கேட்கறது கஷ்டம். பட் வந்து என்னன்னா இதில் கேட்பாங்க, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஏப்ரல் 2026 செய்திகளில் மண்டபம் கடற்கரையில் உயிர்ந்ததாக தெரிவிக்கப்பட்ட அழியும் நிலையில் உள்ள கடல் விலங்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது டுகாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீகவ், கடல் பசுவை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இது எந்த வருடம் இந்த நாட்டிலேயே முதலாக தமிழ்நாடு அரசு தான் வந்து என்னன்னா இந்த கடல் பசு பாதுகாப்பு திட்டத்தை வந்து என்னன்னா செப்டம்பர் மாதம் 2022ஆம் வருடம் தொடங்கியது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம கடந்த 2025ல வேர்ல்டு கன்சர்வேஷன் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. உலக பாதுகாப்பு காங்கிரஸ், ஒவ்வொரு விலங்குகளுக்கான பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பு இது. வேர்ல்டு கன்சர்வேட்டிவ் காங்கிரஸ் வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசனுடைய இந்த திட்டத்தை வந்து என்னன்னா இந்த செயல்முறையில அங்கீகரித்து அதுக்கு வந்து என்னன்னா பாராட்டும் தெரிவிச்சிருந்தாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டுகாங் கன்சர்வேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. சர்வதேசிய கடல் பசு பாதுகாப்பு மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தஞ்சையில் உள்ள மனோரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கூட கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் எந்த திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போவதாக ஆளுங்கட்சி அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎம் உடைய முதல்வருடைய காலை உணவு திட்டம் தான். சரிங்களா? அதே போல் இதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முதலாக காலை உணவு திட்டம் எந்த ஊரில் தொடங்கியது, எந்த ஊரில் எந்த நாளில், அதே சமயம் வந்து என்னன்னா தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்லுங்க. அடுத்ததாக ஐஐடி மெட்ராஸ் ஜான்சிபார் அப்படின்றது வந்து என்னன்னா இந்த வருடத்துக்கான விண்ணப்பங்களை வந்து என்னன்னா திறந்துட்டுருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா இந்த சர்வதேச வளாகம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஐஐடியினுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இதுதான். அது எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான்சானியாவில் அமைஞ்சிருக்கு. எதுக்காக இதையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது அங்கே வந்து நிறையா வந்து டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாம் இந்த வருஷம் வந்து என்னென்னா இன்னும் வந்து என்னென்னா அதை மேம்படுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ஏப்ரல் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸு. இது இல்லாமல் நாங்கள் வந்து என்னென்னா மெயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸும் போடுவோம். சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா ஐஏஎஸ் மெயின்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப்பு 1, 2, 2Aக்கான மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வீடியோஸும் வந்து என்னென்னா போடுவோம். அதையும் வந்து என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.